எனக்காயே பாகம் தாகம் எனக்காயே பாவங்கள் சுமந்தி பரிகார வரியானி சீக்கிரமாக நான் முடிப்போம். உண்மையாகவே தாகம் வந்து யாக்கோபு நல்ல ஒரு உதாரணம். எப்படியாவது நான் ஆஸ்வதிக்க தாகன்றது ஒரு பக்கம் வாஞ்சி வைலையா ஆம்பிஷன் சொல்லுவாங்க. என்ன பார்க்க போகிறேன், நான் கலெக்டர் ஆகிறேன், நான் தாசில்தார் ஆகிறேன், அப்படியே உட்காந்து ஆகிடுவியா? அதற்கான முயற்சி அப்போ ஊழியக்காரன் ஆகணும், இல்லை நான் போய் என் மூலமாக நான் அநேகர் விடுதலை ஆகணும். ஒரு தாகம் நமக்கு தாகம் உள்ளவர்கள் ஆண்டவர் தண்ணீர் ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. முதல்ல என்ன தாகம்னு சொன்னா, சரீர பிரகாரமா ஈட்டியை குத்தும் பொழுது ஜலமும் ரத்தமும் புரண்டு ஓடுது ஒரு பக்கம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக எனக்கு வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக பைபிள். வேத வாக்கியம் நிறைவேறணும்னா அவர் என்ன செய்யணும்? சாகணும், பலியாகணும். அப்போ இரண்டாவதுன்னா ஒருவேளை கண்டிப்பா நமக்கு அப்புறம் யாரையாவது என்ன செய்வாரு இருக்குதா, நம்ம சீசன்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நம்ம வார்த்தையை நிறைவேற்றி வராங்களான்னு ஒரு தாகம் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு உண்மையா சொல்றேன், பரலோகத்தை குறித்த ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கணும். ஆத்மாவை குறித்த ஒரு தாகம். அருமையான சாட்சியில சொன்னாங்க. இன்னைக்கு ஒயிட் ஷாப்ல பார்த்தா எவ்வளோ ஜனங்கள் இன்னைக்கு சின்ன வாலிப சொன்னா குடிச்சு வெறிச்சு ரோட்டில் விழுந்து கிடந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மறிச்சு போயிடறாங்க. ஆனா இன்னைக்கு நாம் அதை குறித்து நான் கவலை இல்லாமல் இருக்கணும். எலெக்ஷனை குறித்து ஒரு ஜாதகம், ஆண்டவரே இந்த எலெக்ஷன் நல்லபடியாக நடந்து முடியணும். எல்லாரும் நம்ம இவர் பெட்மாசையா பாட்டு போதெல்லாம் என் தேசம் இல்லை எங்கோ அப்பா நீ யாரு தேசத்துல மரும போகணும், தேசத்துல இருக்கிற வாலிபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், தேச குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் உண்டாகணும், நான் இருக்கிற பகுதியில் தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். தாகம் உள்ளவர்கள் தான் பாருங்க. ஜான் மார்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர், அவர் இந்தியாவை குறிச்சு ஒரு தாகமா. ரெண்டாவது என்ன செஞ்சாரா, அந்த தேசத்துல வேல்ஸ் தேசம் நினைக்கிறேன், மன்னிக்கணும், வேல்ஸ் தேசம், அந்த தேசத்துல முழங்கால் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஒண்ணு நான் செத்து போனோம், இல்ல தேசத்தை நீ ரட்சிங்க. அதே போல் நெஞ்சு வெடிச்சு செத்து போனோம். எப்பெல்லாம் முழங்கால் பண்ணுறாரு அந்த ராணி சொல்லுவாங்களாம், ஐயோ என் உடம்பெல்லாம் எரியுது, அவன் முழங்கால் பண்ணிட்டான் போது நரகம் திறக்கப்பட்டு உள்ள இருக்கிற கத்துமா ஜனங்க, ஐயோ அக்னி போடுறானே அக்னி போடுறானே. அவன் நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவ அந்த ஜனங்கள் மேல தாக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளை ஒரு பக்கத்துல நீங்க நல்லா பெரிய ஆழமா அது எதையாவது நான் செய்யணுன்ற ஒரு தாகம் உங்களுக்குள்ள வரட்டும். இந்த உலகத்தை நிறைய பேர் நான் அடிக்கடி கேட்டேன், சில பேர் போயிடுறாங்க இல்லையா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் ஞானிகள், அவ்வளவு முன்னாள் இன்னும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? எதையாவது ஜனத்துக்கு தான் செஞ்சுட்டாங்க, செஞ்சுட்டு போயிட்டாங்க, தான் யார் என்பதை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இயேசுவும் தான் தேவன் என்பதை நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாரு. அவங்க பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? தாகமா இருக்கணும்.
எதையாவது கர்த்தருக்காக செய்யணும், எதையாவது கர்த்தருக்காக செய்யணும். அதுக்கு வேண்டிய வரத்தை கர்த்தர் கொடுக்கணும், அபிஷேகத்தை கொடுக்கணும், வல்லமையை கொடுக்கணும். கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும். உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கத்தக்கதான அபிஷேகத்தை கொடுங்க. நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் தாகமுள்ள உங்களுக்கு தண்ணீரை ஊற்றுவார், ஆண்டவர் வல்லமையை கொடுப்பார். பேசின வார்த்தைகளுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அடுத்த வார்த்தை என்னன்னா முடிந்தது, ஃபினிஷ். இந்த வார்த்தையை என்ன வந்து இருக்கிறார்